என்னடி என்ன கானக சென்று தெய்வதாசன் பாம்பு கடித்து மாண்டான் என்று பாலர்கள் எல்லாம் சேர்ந்து உரைத்து போகிறார் தாயே. ஐயோ ஐயோ யாருக்கு பணமெல்லாம் போச்சு. என்னடி 10 மாசம் 360 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த புள்ள உயிர் போச்சேங்கிறேன். இப்ப இந்த பணத்தை தானே போச்சுக்கிறேன். புள்ள உயிரே பெருசா நடிக்கிறேன். அறிவு கட்டவள புள்ள பணம் போகட்டுமடி. இந்த வருஷத்துல இன்னொரு பிள்ளை பெத்துக்கலாம். பணம் சம்பாதிக்க முடியுமோ? அப்பா தாயே அம்மா கருணை காட்டுங்க. தாயே கருணை காட்டுங்க. கருணை உள்ளம் கோயில் கொண்ட தாயே கருணை காட்டுங்க. சடலத்தையாவது பார்த்து வருகிறேன். கொஞ்சம் கண்ண கட்டுக்கு தாயி காணக போவதற்கு. நன்னா இருக்குடி அம்மா. இப்பதான் எனக்கு நன்னா புரியுது. அடே அம்பி, நீ போய் கானகத்துல இருற. நான் மாமி ஏமாத்திட்டு கானகத்துக்கு வரேன். நம்ம 2 ஆளும் சேர்ந்து போலான்னு சொல்லி 2 ஆளும் கூட்டி பேசிக்கிட்டேல. பின்னே நடியே அப்படி எல்லாம் இல்ல. அவை மகன் மாண்டு இருக்கிறான் என்று பாடல்கள் எல்லாம் செய்து அப்படின்னா மாமி இடத்துல கை நீட்டி பணம் வாங்கலன்னு சொல்லிட்டு போறி ஆட்ட விட்டு வெளியே. ஜென்மம் எடுத்தாலும் உன் கடனை தீர்க்காத நான் வந்துட்டு போக மாட்டேன். பாரு, ஆத்துல போட்ட வேலை போட்ட வாக்குல இருக்கு. இந்த ஆத்துல வேலையில யார் செய்வா? மாமி நான் செய்வேனா? நீ குடம்பெல்லாம் அழுத்து போயிடாது. போக வேண்டுமா? ஆமாடியே, முதல்ல வாச குட்டுறியே. பாத்தேல அரிய வாசு குட்டுறேன்னு சொன்னதுக்கு அங்க ஒரு தள்ள இங்க ஒரு தள்ள தள்ளுற. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? அசலாத்து பேசப்படாது பேசப்படாது. அவள் இடத்துல சொன்னியா? சொல்லாம புண்டவா எப்படி என்ன பல்லு மேல நாக்கு போட்டு பேசுறது? இப்படியா வாசு கூட்டுவா? அந்த குழலுக்காரா அந்த காலத்துல விளக்க மாத்த கையில எடுத்து வீதியில் நின்று சீலி தூக்கிட்டு வச்சுக்கோ. அசலாத்து பிராமண பிள்ளையெல்லாம் என்னை பார்த்து கண் அடிச்சுட்டு போவேன். இந்த வாசல நான் எப்படி கூட்டுவேன் தெரியுமோ? அடி அப்படியெல்லாம் இப்படி கூட்டாடி அடி சந்திரமாதி அப்படியெல்லாம் இப்படி கூட்டாடி இப்படி கூட்டும்
எல்லாம் இப்படி கூட்டாளி அடி சந்திரமாரி இப்படி எல்லாம் இப்படி கூட்டாளி இப்படி கத்த மாட்டேன் கையில் அடித்து இப்படி வாசம் கூட்டினா நாளைக்கெல்லாம் அவன் வாத்துக்கு போவேன் நைட்டு மாமி எவ்வளவு அழகா பத்தியா வாசம் கூட்டினா அப்படின்னு கூட்டி என் பேர வாழ எடுக்க மாட்டா ஒரு பிள்ளையா ஒரு பிள்ளையா வாசம் கூட்டினா போதுமா அதுக்கு வளர்ச்சான யாரி போடுவா போடு எந்த சக்களத்தையும் நான் நாய்த்து கூப்பிடல எந்த புண்டை வாங்கி வா நடுவுல வந்து உட்காரு நடுவுல வையிலும் சொல்லி நான் நாய்த்து கூப்பிடல 1000 பேர் என்ன பேசுறவள அத்தனை பேரும் அடிப்பேன் அடிப்புண்டே தலை புண்டே எனக்குள்ள தெரியும் மாடி பத்தான கூட போட தெரியாது நன்னா அடே அம்பி யா பெரிய பாத்திரமா இருக்கணும் ஒண்ணு தோடுவா டேய் பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கணும் சரி அதுல ஜலத்தை கொண்டு வந்து ஊத்தணும் சாணம் எடுத்து நல்ல பசுமாடு சாணமா இருக்கணும்டா பசுமாடு சாணம் ஆமா அத கொண்டு வந்து நல்ல கைய உள்ள விட்டு அப்படியே கலக்கணும் கலக்குற பீ வந்து ஒட்டி வை காலை கலக்கி நல்லா கலக்கி அப்படியே எடுத்து போட்டா வாசல்ல பாக்குறதுக்கு ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கும் ஒரு கட்டி தத வருஷா என்ன மனுஷன் டேய் சாணத்தை எடுத்து சாணத்தை போட்டு இருக்கிறாளே இப்படியா போடுவேன் இப்படியா போடுறது பொறுப்பில்லையாடி பொறுப்பில்லையா ஆமா ஏதோ தெரியாதீங்க சொல்லி கொடுத்தா கத்துக்குவாங்கல்ல ஏண்டி அடிச்சுனா இப்ப நான் அவெல்லாம் பல்லு மேல நாக்கு போட்டு சொல்றாப்ல அடிச்சுனா சொல்ல மாட்டாங்க யாரும் அடிச்சுனா இல்ல இவெல்லாம் பாத்துட்டு இருக்காளே அப்படி வீதியிலயா எடுத்து போட்டு இப்படி குத்துனேனா இங்க பாரு மாச பேருக்கு வளவிசேனா போட்ட போதுமா இது கோலம் யார் போடுவா நீங்க போட்டு கேட்கமா நம்ம மகனே பாத்துட்டு வந்துடுறேன் கேள்ற அம்பி என் 10 விரல் சிவக்க என் பாத 2 குளுங்க நான் அங்க குளிஞ்சு அங்க நின்று நான் குளிஞ்சு இவன் நின்று வேடிக்கை பாப்பானா போடுவேன்
சொன்னா 1000 புள்ளி வைப்பேன். நடு புள்ளி அந்த பொழுது நிறுத்துவேன். ஏய், எங்க போனேன்னா இவன் கோலப்பாட்டு லட்சணத்தை நான் பார்க்கணுமே இல்லையோ? ஆமா, இது என்னடி கோலம்? அது சீதாபந்தானி பருவத கோலம். ஆமா, இது என்னடி கோலம்? ராவருடைய பிரம்மபுத்திர கோலம். ஆமா, இது என்னடி கோலம்? ஏய், பெருமாள் நாய்க்கிற போ. மகன் மாண்டிருப்பதை நிறுத்திக் கொண்டே போட்டனா ஏய், அந்த கோலத்தோட பேர் தெரியல தாயே. உன் ஞாபகம் எந்த ஐயராத்துக்குள்ள இல்ல. அப்படியே ரெக்க கட்டி பறந்துட்டு கானகத்துல இருக்கு. ஆமா, ஏண்டிம்மா இந்த கோலத்து பேரை நோக்கு தெரியலையாக்கும். தெரியல தாயே. அம்மா, உன் ஆத்துக்கார எங்கிட்ட அடமடமா வச்சுண்டு உன் புள்ள கானகத்துல போய் செத்து நீ எங்கிட்ட பட்டிருக்கிறீ அலங்கோளமடி. ஐயோ, ஒண்ணுக்கு வந்துருச்சு, அங்க அடிக்குது, அங்க அடிக்குது, இங்க ஒண்ணுக்கு வருதான். ஒண்ணு அடிக்கிறதுக்கு அங்க எடுக்கிறது ஒண்ணுக்கு. யாரு கொண்டு வருதா? தாயே, ஆத்தில் உள்ள வேலைகளெல்லாம் செய்து விட்டு பானையில பார்த்து வச்சிருந்தேன். நல்லா இருக்கிறி அம்மா. பாதி வேலை செய்துட்ட, மீதி பாதி வேலை நான் செய்வேனா? இன்னைக்கு உடம்பு அழுத்து போயிடாது. இந்த பாரு, 16 கண்ட நெல் இருக்கு. ஏன்னா அசலாத்து பிராமணர் எல்லாம் ஆத்துக்கு வருவேன். அவளுக்கு தேவையான வகை வகையான பச்சனம் எல்லாம் செய்யணும். அதனால 16 கண்டக நெல் இருக்கு. அந்த 16 கண்டக நெல் எடுத்து குத்து. ஆனா ஒரு அரிசி கூட முடமுறையப்படாதடி. 16 கண்ட நெல்லுக்கு 16 கண்டக அரிசி ஆகணும். வராதோ அரிசி முடமுறையும் பதிரெல்லாம் எங்க போறதுடி? தகுடு, பதிரு, உம்மி, குருணை இதெல்லாம் எங்கன்னு கேக்குறேன். அரிசி எல்லாம் முடமுறிஞ்சு போவாத எங்க போறது? இங்க வர்ற உங்க கையில 10 நெல் தரேன். சரி, அந்த 10 நெல் உரிடா. அதுல எத்தனை அரிசி இருக்கும்? 10 அரிசி இருக்குமா? 10 நெல்லுக்கு 10 அரிசி இருக்கும்போது ஆமா, ஏன் 16 கண்ட நெல்லுக்கு 16 கண்ட அரிசி இருக்காதுன்னு போட ஓடி. I am Amblis, I am ready. நல்ல கொண்டாடியில கைய உள்ள விட்டு தர்ற அவளை அடிச்சா பேசுறீங்களே, அசலாத்து புள்ளாட்ட கைய வந்து உடைச்சிருக்கா. அவளை நம்ம சும்மா விடலாமா?
ஆத்துக்கார கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போன பிறகு இந்த பையன் தான் எனக்கு இதே புலர்காரன். ஏண்டி இந்த பையன் தான் எனக்கு எல்லா வேலையும் செய்துன்னு இருக்கிறான். எல்லா வேலையும் அப்பப்ப அவனை யூஸ் பண்ணிக்கிற. ஆமா. ஏய் அம்பி, இங்க வர்றா. நேரா ஆத்துக்குள்ள போ. அது திறந்துட்டு இதுக்குள்ள கையை விட்டுக்கடா. புண்டல. ஏய் மருந்து டபிக்குள்ளடா. மருந்து பாவல. அவளை நான் கவனிக்கிறேன். நீ போ. அவளை போய்டறே. போடா. பை பை. ஏய் போடா. லவ் யூ. ஆனா ஏண்டி? அப்பா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? அசல் ஆத்து பிராமண ஆத்து வேலை தானே. நாம எப்படி செய்தாலும் மாமி ஏத்துப்பான்னு நோக்கு நினைப்பா. ஏண்டி இப்படி செய்யுது? அசல் ஆத்துக்குள்ள நான் கையை உடைச்சிருக்கிறேன். நாளைக்கு அவன் தாய் தோப்பனார் வந்து கேட்டா இந்த வீதியில் நின்னு நான் முந்தி கொடுக்கட்டுமா, அவன் இடத்துல சண்டைக்கு போட்டுமா? ஏண்டி இப்படி செய்யுது? நான் செய்யல அவதான் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஆமா, இவன் நெல்லு குத்துனா இல்லையோ? இந்த நெல்லு குத்துன லட்சணத்தை நான் பாக்கிறமில்ல. அம்மி கொண்டாட அங்க அல்லுட, அங்க அரிசி இருக்கு பாடுற, அள்ளி போடுற. பாருங்க எவ்வளவு அரிசி அப்படியே இருக்கு. பாரு குண்டு சூத்தி சொல்றேன். பாருங்க பாதி நெல் அப்படியே இருக்கு, பாதி அரிசியா இருக்குது. நன்னா பாருங்க. பாத்தியால பாதி அரிசி குரணியா இருக்கு. இப்படி எல்லாம் செய்த ஆத்துல யார் ஆத்து பொருள் போறதோ 16 கணக்கு நெல்லுல பாதி இப்படி பண்ணி விட்டாலே. ஏண்டி இப்படி செய்த? ஏண்டி இப்படி செய்த? அப்பா என்னடி வேலைகள் எல்லாம் செய்து விட்டு மகனை பார்த்து வந்துடுறேன். ஆமாடி அம்மா, இந்த பாரு உங்கள்கிட்ட வேலை வாங்கி நான் உடம்புல அழுத்து போச்சு. அதனால பஞ்சனை வச்சு படுக்க வச்சு நன்னா கை காலில் பிடிச்சி நன்னா ஒரு தாலாட்டு பாடு. நான் நிம்மதியா தூங்கணும். அப்புறம் போடியம்மா நீக்கு என்ன? என்னை அடிமை கொண்ட வேதியர் காய்பிடிக்க இந்த பாவைக்கு தலைவிரியும் அடிமை கொண்ட வேதியர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் தக்க சமயம். சென்று மகனை பார்த்து வந்துடலாம். போயிட்டு வந்துட்டியா? மகனை அடக்க செய்துட்டியா? இன்னும் இல்லப்பா. அடி பாவி, சரி போகட்டும். ஆத்தல் வேலையெல்லாம் செய்துட்டியோ? நந்தா விளக்கு ஏத்தியாச்சோ? பசு மாட்டுக்கு புல்லு பிடிங்கி போட்டாச்சோ? இந்த நந்தா சொந்தா வளர்த்து கிளஞ்சாலும் ஊத்தியாச்சோ? இந்த மாதிரி அம்மா கானகம் போ. மகனை பார்த்து அழகான சிவசிவமான அழுந்துட்டு இருக்காத. கானகத்துல காட்டு கொடி ஓடின்னு இருக்கும். அதை புடிங்கிட்டு வந்து கால்ல கட்டி தர தரன்னு எடுத்துட்டு போற பள்ளத்துல போடு. சரி, கானகத்துல இருக்கிற நாய் நெறி சாப்பிட்டோம். இன்னொரு விஷயம், ஆத்து மணல எச்சு தூப்பிருக்கிறேன். இந்த எச்சு ஆறதுக்குள்ள நீ ஆத்துக்கு வரணும் தெரியுமோ? இந்த மணலில் இருக்கக்கூடிய எச்சு ஆறுவதற்குள் மழைக்கு திரும்பி வரணும். ஆமாடியே, அப்படி
போயிட்டு வந்துட்டியா மகன் அடக்கம் செய்துட்டியா ஏம்மா, வீட்டு விட்டு வாசப்படியே தாண்டல, எங்கம்மா போயிட்டு அடி பாவி, இன்னமா போகல சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வாடி கையால போட்டிருக்கிறேன் ஏய், அதை பார்த்து போன்னு சொல்லி இருக்கிறாங்க சரிங்க. இந்த காலகட்டத்துல ஏய், நான் பெத்தெடுத்து என் மகனை எங்க கண்டு தேடுவேன் மகனே கண்ணனுடைய கண்டு மகனே பாலகா தாய் வந்திருக்கிறேன் ஒரு வார்த்தை பேசுடா அம்மா என்றால் அம்மா என்று ஒரு வார்த்தை என்னை ஆவலா கூப்பிட்ட என் ஆசை எல்லாம் தீர்ந்திருந்து நான் பெற்றெடுத்த என் செல்வமே என் அம்மாடு கூப்பிடுடா அம்மாடு கூப்பிடுடா நாட்டிலே பஞ்சனை மெத்தையை விட்டு கீழே இறங்காம படுத்துறங்கிய என் ஆசைக்கிலேயே கல்லென்று பாராமல் முள்ளென்று பாராமல் இந்த கானகத்தில் பஞ்சனை மெத்தையில் படுத்து உறங்குவதை போல் உறங்குறியே என் மகனே மகனே கண்ணன முந்தி ஒரு காலத்திலா உன் தந்தையாரான சிவபெருமனை போல் அந்த தவமா தவமொழித்து மாணவருக்கு வராமாதா
உலகத்தில் எட்டி உதிக்க எனக்கு 9ஆம் மாதம் உன் தாய் அம்மன் உன் தாய்க்கு தீபம் நம்பிக்க 10ஆம் மாதம் கண்ணனி பாலகாரி பிறந்து உன்னை பாஞ்சாக வளர்த்து பாம்புக்கு பலி கொடுத்தே மகனே மகனே முந்தி ஒரு காலத்திலே உன் தந்தை சிவபெருமனை கோரி தவம் இருந்து தவ புதல்வனா சரிங்க 1ஆம் மாதம் விளக்கு தெரிந்து 2ஆம் மாதம் நடிகது குறைந்து 3ஆம் மாதம் முகமது இருக்கு 4ஆம் மாதம் நடிகது குறைய 5ஆம் மாதம் எனக்கு அரை வைத்து பாலனானா 6ஆம் மாதம் என் அங்கத்தில் செலுத்திருந்தேன் 7ஆம் மாதம் என் இடையதை தெரித்தது 8ஆம் மாதம் என் வயிற்றில் எட்டி வதைத்தேன் 9ஆம் மாதம் உன் தாய் மாமன் எனக்கு சீர்வினர் செய்தார் 10ஆவது மாதம் பாலகனே நீ பிறந்தவுடைய பாப்புக்கு வழி கொடுத்துட்டே அழுந்தாலும் ஆண்ட பிள்ளை வருவதில்லை அடிமை கொண்ட வேதியை மணலில எச்சு மூச்சி வச்சிருக்கிறாங்க இந்த எச்சு ஆறத்தை கொள்ள அடிமை கொண்ட வேதியரை கண்டு பார்க்க வேண்டும் அதனால இங்க இருக்கக்கூடிய பக்கம் இருக்கக்கூடிய மயான காட்டில் மகனீர் தர்மம் செய்து சரிங்க புறப்பட வேண்டும் ஏய் மகனே